அது ஏன் நான் வாயால கண்டிப்பா பேசணும்? நம்ம சில பேர் கேட்கிறோம், நான் ஆண்டவருக்கு தெரியாதா என்னை பத்தி? சில பேர் கேட்கறாங்க, ஆண்டவருக்கு தெரியாதா என்னை பத்தி? நான் ஒழுங்கா இல்லையா? நான் நல்லா ஜெபம் பண்றேன்னு, நான் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யறேன்னு, எவ்வளவு கஷ்டப்படுறேன், எல்லாம் நான் எவ்வளவு தீங்கு அனுபவிச்சிருக்கேன், நல்ல காரியங்களுக்காக கர்த்தருக்காக நின்று இவ்வளவுலாம் செஞ்சுக்கேன், செயல் அவருக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கலாம். நான் இது பேசிதான் ஆகணுமா? பேசலன்னா செய்ய மாட்டாரா? என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க அப்படிலாம் கேட்கலாம். அதாவது நல்லா கவனிங்க, சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கிற பிஏ இருக்காரு. ஓகே, சீஃப் மினிஸ்டர் வந்து பிஏ கூப்பிட்டு இங்க வாங்க, போய் இந்த வேலையை செஞ்சுட்டு வாங்கன்றார். அப்ப பிஏ போய் அந்த வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு வந்தா அவருக்கு மரியாதை கிடைக்கும், சிஎம் அவரை பாராட்டுவாரு, அவர் வந்து இது பண்ணுவாரு, அப்பதான் அதுக்கு வேல்யூ, அவருக்கு வேல்யூ. ஓகே, ஆனா சிஎம்க்கு வந்து வார்த்தைக்கே வேல்யூ. சிஎம் சொன்னாலே பல பேர் கேட்பாங்க, பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ ஒரு ராஜாவோ சொன்னாலே என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் கேட்பாங்க. நம்மை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவங்களை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிவிட்டார். அப்படி ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிவிட்டபடியால், நம்மை ராஜாக்களாய் வைத்திருக்கிறபடியால் நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த மெத்தட்ல தான் நம்ம வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே வாயினால் பேசி சொல்லி ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைகளை, நமக்கு வேண்டியவைகளை வாயினால் பேசி அறிக்கை செய்து அதை நாம் ரிசீவ் பண்ணிக்கணும். இந்த மெத்தடுக்குள்ள நம்ம வரணும். நம்ம சொன்னாலே போதும், நடந்துரும் அப்படின்ற இடத்துக்கு நாம் வர வேண்டும், அந்த அறிவுக்கு நாம் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.